ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. அக்ஷயா 649 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. கெஸ்ஸிங்கோட கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படியெல்லாம் வருதுங்க, ரூட்டை மட்டும் தான் கொடுக்குறேன். இந்த ரூட்டு கொஞ்சம் நாளாகவே ஒர்க் அவுட் ஆகலை, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பார்த்து எடுத்திருக்கேன். இது வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 வாரத்தோடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் இந்த பீபோர்டு இருக்குல்ல, அந்த பீபோர்டுடைய பவர் வந்து நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. 2 பவர் 7 சீபோர்டு பாஸ் ஆகிடுச்சு. 0 பவர் 5 பீபோர்டு பாஸ் ஆகிடுச்சு. 5 பவர் 0 சீபோர்டு பாஸ் ஆகிடுச்சு. 5 பவர் 0 சீபோர்டு பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தாலும் நமக்கு 5 பவர் 0 தான் வரணும் வீக்லி சார்ட் படி வந்தால். இல்லை இப்போ இது போல் எடுத்துக்கிட்டால் கூட 0 பவர் 5 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 8 பவர் 3 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தாலும் 0 பவர் 5 தான். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 5 இல்லைன்னா 5 பவர் 0 தான் கிடைக்குது. இதை வச்சு தான் நான் ஆல் போர்டு வந்து 5-0 எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே சி போர்டில் 0 வரும்போது 5-0 ஏபியில் பாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் 0 வரும்போது இதை ஏசின்னு வச்சுக்கலாம், பிசின்னு வச்சுக்கலாம். 5-0 பாஸ் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் இந்த 5-0ங்கிறது ரிப்பீட் ஆகலாம். வீக்லி சார்ட் படி எடுத்தால் 5-0 தான் ரிப்பீட் ஆகணும். இது எப்படி வருதுங்கிற ரூட்டை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ரூட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ரெகுலர் சார்ட்டு. ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் எப்படி எடுத்திருக்கேன்னா 0 பவர் 5 1 பவர் 6 6 வரலாம். அதே போல் இங்கே எப்படி எடுத்திருக்கோன்னா இந்த ஏ போர்டு இருக்குல்ல, 5 பவர் 0 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 0 பவர் 5 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 7 பவர் 2 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தா 2 பவர் 7 பி போர்டுக்கு வரலாம். அதனால் இங்கே 7 கொடுத்துருக்கேன். இங்கே எப்படி 3-0 எடுத்தேன்னா 8 5 6. இதில் எப்படியுமே ஒரு நம்பருடைய பவர் வந்து வரத்துக்கு எல்லா கிராஸ்லேயுமே பார்த்தோன்னா ஒரு நம்பருடைய பவர் ஒரு தடவை 2 தடவை வந்திருக்கும். இந்த 0 பவர் 5 2 பவர் 7, இங்கே 0 பவர் 5, இங்கே 5 பவர் 0. ஸோ இப்படி இந்த கிராஸில் பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்பருடைய பவர் வந்து இந்த கிராஸில் வந்திருக்கும். இப்போ 8 5 6ன்னா 8 பவர் 3 5 பவர் 0. 6 பவர் 1 இங்கே வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொடுக்கல. இதை வச்சு தான் நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏ போர்டுக்கு, பி போர்டுக்கு, சி போர்டுக்கு என்ன எடுத்திருக்கேன்ட்டு. இன்னும் இதில் பார்த்தோன்னா 4 பவர் 9 5 பவர் 0 வரலாம். இதை வச்சு நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது. ஏ போர்டுக்கு 3 5 0, பி போர்டுக்கு 7 5 0, சி போர்டுக்கு 6 5 0. ஏபிபிசிஎஸ்சி வந்து 0770 0660 5775 0550. மிஷின் நம்பர் வந்து 357 687 6 பவர் 1 8 பவர் 3 7 பவர் 2. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.